சாப்பாடு எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே குக்கரில் வெடிக்கிறத போட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சு எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ அரிசி போடணுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு பாப்பா கேட்டிருக்கு. நான் +2 படிக்கிறேன், எனக்கு சாப்பாடு வெடிக்க தெரியாது, கரெக்டாக போடுங்கக்கான்னு கேட்டதுனால இப்போ நான் போடுறேன். அரிசி இதை மாதிரி எடுத்துக்கணும். சாப்பாட்டு அரிசி 1, 2 எதில் எடுக்கிறோமோ அதே அளவில் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அரிசி ஊறணும். அப்படியே வச்சுருங்க, ஊறின்னு இருக்கும். 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. அதை எடுத்து இப்போ நம்ம கழுவிடலாம். எப்படி கழுவுறதுன்னு பாருங்கள். இதை மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையை வச்சு இதை மாதிரி கடைஞ்சி கழுவணும். அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு வெள்ளையாக வரும். சாப்பாடு பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கும். ஏற்கனவே ஒரு தண்ணி ஊற்றிட்டேன், இது 2வது தண்ணி. திருப்பியும் தண்ணி ஊற்றி கழுவணும். இதை மாதிரி கையை ஊட்டி இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவினா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். சாப்பாடு உடையாது, ரொம்ப அழுத்தி பிசையாதுங்க. இது 2வது தண்ணி, வெள்ளையாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இதில் 2 அழாக்கு போட்டோம். ஒரு அழாக்கு 5 தண்ணி ஊற்றணும். 5 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ 2 அழாக்கு போட்டது 10 பங்கு தண்ணி ஊற்றணும். ஒரு அழாக்கு 5, 2 அழாக்கு 10. இது கரெக்டாக வரும், ஃபுல்லாக வந்துடும். 10 அழாக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ இதை மாதிரி ஸ்டவ்வில் போட்டுட்டு பற்ற வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போது கொதிக்கிற ஸ்டேஜி, அது கொதித்து கீழே ஊற்றும். அதனால் அந்த தட்டை திறந்துருங்க. கொதிக்குது. கொதிக்கும்போது தட்டு போடக்கூடாது, தட்டு எடுத்துடணும். ஏன்னா தட்டு போட்டோன்னா மேலெலாம் ஊற்றும். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம். ஸ்லோ பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது சாப்பாடு வேகும். பாருங்க, இது மாதிரி கொதிக்கணும். ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை மாதிரி ஸ்லோவாக இருந்தால் சாப்பாடு வேகாது, சாப்பாடு தண்ணி விட்ட மாதிரிடும். இதை மாதிரி கொதிக்கணும் சாப்பாடு. இதை ஒரு கலரிடுங்க. பாருங்க, கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இது பாருங்கள், சாப்பாடு வெந்துருச்சு. அதாவது சாப்பாடு வேகலை, பாதி சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ அதை கையில் எடுத்து இப்படி தொட்டு பார்க்கணும். பாருங்கள், பாதி சாப்பாடு தான் வெந்துக்குது. அது சாப்பாடு அப்படியே இருக்குது பாருங்கள், அதனால் வேகலைன்னு அர்த்தம். ஒரு வாட்டி செய்துட்டிங்கன்னா அடுத்த ட்ரிப்பெல்லாம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு எப்படி வேகுதுன்னு தெரியும். திருப்பி எடுத்து அது மாதிரி கையில் அமுக்கி பாருங்கள். லைட்டாக அப்படியே சாப்பாடு மெத்துன்னு ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வெந்துடுச்சின்னு அர்த்தம். ரொம்ப அமுக்கி கொலன்னு ஆயிடுச்சுன்னா இப்படி அமுக்கணுன்னா சாப்பாடு கரெக்டாக இருக்கும். அதை எடுத்துன்னு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் செய்யணும். அவ்வளோதான், சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ அதை எப்படி வெடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு இதை மாதிரி மூடி நான் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ ஒரு துணியை வச்சு இதை மாதிரி வச்சு கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். இது பாருங்க, இது மாதிரி மெதுவாக தண்ணி ஊற்றணும். வேகமாக நாட்டினீங்கன்னா கையில் ஆவி அடிக்கும், தண்ணி வெளியில் வரும். பொறுமையாக இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு மெதுவாக அந்த தண்ணி சொட்டாக ஊற்றுதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக வரும். அதுக்கப்புறம் இதை மாதிரி வெடிச்சிடணும். வெடிச்சிட்டு கரெக்டாக நிற்கிதான்னு பாருங்கள். இதை மாதிரி நிற்கணும். பொறுமையாக செய்யுங்க, வேகமாகலாம் செய்ய வேணாம். அந்த பாத்திரத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பாத்திரம் முதலே எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இதை மாதிரி வெடித்து விட்டுறணும். இப்போ தண்ணி இருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஏடு மாதிரி ஒன்று வரும். இங்கே பாருங்க, இந்த கஞ்சி தண்ணி இப்படி ஏடு மாதிரி இருக்கா, அப்போ சாப்பாடு தண்ணி இருந்துச்சுன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு உடனே நிமித்தி வச்சுருங்க சாப்பாட்டை. சாப்பாடு வெடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம வெடிக்கிறோம் பாருங்கள், அதுதான் கையில் தண்ணி படாத அளவுக்கு வெடிக்கணும். பொறுமையாக செய்யணும். அது மட்டும்தான். மீதி எல்லாமே ஈஸி தான். சாப்பாடு எப்படி வேவுறது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த வெடிக்கும்போது பொறுமையாக தண்ணி ஊற்றும் போது ஆவி அடிக்கும் கையில், அதனால் பொறுமையாக செய்யுங்க. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என் பொண்ணு கூட படிக்கிற பொண்ணு சாப்பாடு எப்படி வெடிக்குதுன்னு போட்டு காமிங்க ஒரு வீடியோன்னு சொன்னான். அதனால் இன்றைக்கி போட்டிருக்கேன். இதை பார்த்து அவள் அப்படியே செய்வாள். நான் என்ன போடுறேன்னா அதை நிறைய கற்றுன்னு இருந்து சாப்பாடு வெடிக்க தெரியாதான். இப்போ அதை பார்த்து சாப்பாடு வெடிப்பாள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.